பாதுகா பிரபாவம். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்டம் என்று 1008 ஸ்தோத்திரங்கள் கொண்ட ஒரு துதி நூல் ஒன்றை ஒரு இரவுக்குள் எழுதி முடித்தார். அதில் பாதுகையோட பிரபாவத்தை பற்றி சொல்லும்போது, நிசேஷம் அம்பரதலம் எதி பத்ரிகா சியாத் சப்தார்ணவே எதி சமேத்திய மஷி பவித்ரி பக்தா சகஸ்ரவதன புருஷ ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவக அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பாதுகையோட பெருமையை சொல்ல முடியாத பெருமை உடையது. அதை எழுதுறதுக்கு ஆகாயமெல்லாம் காகிதமாக இருக்கணுமா, சமுத்திரங்கள் இருக்கிற தண்ணீர்லாம் மையாக இருக்கணுமா. சகஸ்ர சிரிஷா என்று புருஷ சுத்தத்தில் சொல்லப்பட்ட பெருமாள் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பாதுகையோட பெருமையை பாதுகாதேவியோட கிருப்பையினால் மகிமையினால் ஓரளவாவது சொல்லலான்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அந்த பாதுகை பிரபாவத்தை அவர் சொல்கிறார். பாதுகையோட பெருமையை அறியணும்னா ராமாயணமும் மகாபாரதமும் தான் நமக்கு 2 கண்களாக இருந்து அந்த பெருமையில் நமக்கு சொல்கிறது. தேவதைகள்லாம் தங்கள் தலையில் பாதுகை சாய்ச்சிக்கிறதுன்னு ஒருவருக்கொருவர் மேலே விழுந்து எனக்குத்தான் முன்பு என்று சப்தம் போடுறாளாம். விஸ்வக்சேனர் தன் கையில் விளையாட்டுக்காக வைத்து கொண்டிருக்கிற பிரம்பால் அடித்து அந்த சப்தத்தை வெகு சிரமப்பட்டு அடக்குகிற விஷயத்தையும் இந்த பாதுகா ஸ்லோகத்தில் வேதாந்தேசிகர் சொல்கின்றார். மிகவும் அற்புதமான ஸ்லோகங்கள் கொண்டது. தொடர்ந்து அனுபவிக்கலாம்.